வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கேரட் ஹல்வா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோவா இல்லாமல் கேரட் ஹல்வா வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருளும் அதோட சேமர் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு வந்து 4 கப் அளவுக்கு வந்து கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை வந்து நல்லா ஃபைன் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் வந்து நல்லா டைட்டாக ஃபில் பண்ணி அமுத்தி எடுத்துக்கோங்க கேரட்டை. ஸோ நான் இன்றைக்கி வந்து இதே மாதிரி வந்து 4 கப் அளவுக்கு வந்து கேரட்டை வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கேரட்டை வதக்கிக்கணும். அதுக்கு வந்து ஒரு பிளெயின் கடாய், அதாவது ட்ரை கடாய், அதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல நான். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கப் கேரட்டும் அதில் சேர்த்துக்கலாம். வெறுமனே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேரட்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெறுமனே வதக்கினாலே நம்ம கேரட்லேருந்து வந்து நல்லா அந்த ஒரு கேரட்டோட ஸ்வீட் ஸ்மெல் வரும். ஸோ அதுவே வந்து நம்ம ஹல்வாவுக்கு வந்து வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா நம்ம கேரட்டை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லா 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. அதோட ஸ்மெல்லும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனிப்புக்காக வந்து எந்த கப்பில் வந்து கேரட்டு திருகி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 3/4 கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரையை வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணிங்களோ அந்த கப்பில் வந்து சர்க்கரையாக சேர்த்துக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து கரைய ஆரம்பித்தோன்னே நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் வந்து நம்ம வந்து கேரட்டும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடணும். ஸோ இது வந்து கேரட் வந்து நல்லா வேகணும் அதில். அப்புறம் அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நெய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஹல்வாவில். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 4 கப் கேரட்டுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்மளுக்கு ரிச்னஸ் கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் பால் வேணான்னு நினைக்கிறவங்க 1/4 கப் வந்து பால் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் வந்து கோவா சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு கோவா இல்லாமல் செய்கிறதுனால அது நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் வெறும்னே பால் ஆட் பண்ணாலே. ஸோ வந்து 1.5 கப் பால் சேர்த்துட்டு பாலில் வந்து நல்லா வந்து நம்ம கேரட்டை வந்து வேக வைக்கணும். பாருங்க, கேரட்டோட ஆரஞ்சு கலர் வந்து பாலில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறதுக்கே வந்து நல்லா அருமையாக இருக்குது. வாசமும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டாக கேரட்டோட ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கேரட் வந்து பாலில் நல்லா வேகணும். பாலும் வந்து நல்லா வற்றணும். பாருங்கள், பால் வந்து நல்லா வற்றி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகி நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இதில் ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீட் வாட்டரில் கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண பிஸ்தா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் முந்திரி கூட நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸு நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க, சூப்பரான நம்ம கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க பரிமாறிடலாம். பாருங்கள், நான் மேலே கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டான கோவா இல்லாத டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச கேரட் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.